நடிகர் விஜயின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா கடந்த 27ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை மாலை அன்று மலேசியாவில் இருக்கக்கூடிய புக்கிட் ஜலீல் அப்படின்ற ஸ்டேடியத்தில் ரொம்ப பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருக்கு. வினோத் இயக்கி இருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் பூஜா ஹெக்டே, பாபி தியோல், மமிதா பைஜு, பிரியாமணி, பிரகாஷ் ராஜ் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்சிருக்காங்க. தளபதி விஜய் அவர்களுடைய பட பாடல்களின் கான்செர்ட் மற்றும் தளபதி விஜயின் பாடல் ஆடல் அப்படின்னு சொல்லி நாட் ஜஸ்ட் அன் ஆடியோ லான்ச், அதை தாண்டி ஒன் லாஸ்ட் டைம் ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படின்ற பேர்ல அவருடைய திரைப்படத்தின் கடைசி ஆடியோ லான்ச் அப்படின்றதுனால இது ஒரு மிகப்பெரிய தளபதி கச்சேரியா, ஒரு ஹோல்சம் ஈவென்ட் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தளபதி விஜய் அவர்கள் மேடையில் ஏறி பேசும்போது இந்த ஆடியோ லான்ச்ல என்ன பேசியிருக்காரு, ஏன்னா எப்போதுமே அவருடைய ஆடியோ லான்ச் ஸ்பீச்சஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இங்க இருக்கு. அவர் சொல்லக்கூடிய அந்த குட்டி கதையை கேட்கறதுக்கு நம்ம எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருப்போம். அந்த வகையில தளபதி விஜயின் கடைசி ஆடியோ லான்ச் ஸ்பீச், இந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச்ல அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகில் படத்தினுடைய ஆடியோ லான்ச்ல தளபதி விஜய் அவர்கள் பேசும்போது, ஐயா ராசா செல்லங்களா, யாரா நீங்களா, வேற லெவல் நீங்க அப்படின்னு சொல்லி பயங்கர ஜாலியா எமோஷனலா தன்னுடைய ரசிகர்களை பார்த்து சொல்லியிருப்பாரு. அதே மாதிரியே மலேசியாவில் தன்னுடைய படத்தின் ஆடியோ லான்ச் நடந்தாலும் கூட வெவ்வேறு ஊர்களிலிருந்தும் நாடுகளிலிருந்தும் வந்து கூடி இருக்கக்கூடிய தன்னுடைய இவ்வளவு ரசிகர்களை பார்த்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஐயா ராசா செல்லங்களா, யாரா நீங்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த ஜாலியான எமோஷன்ஸை ரொம்ப அழகா வெளிப்படுத்திட்டு வழக்கம் போல அவருடைய ட்ரேட்மார்க் ஸ்டைலான என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆடியோ லான்ச் ஸ்பீச்சையும் அவர் ஆரம்பிச்சிருக்காரு. என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்ற வார்த்தைகளை அவருடைய வாயிலிருந்து கேட்டதுக்கு அப்புறமா மலேசியாவில் அந்த ஸ்டேடியம்ல கூடியிருந்த அந்த கூட்டத்தினுடைய ரெஸ்பான்ஸ் மலேசியாவே கொஞ்சம் குலுக்கிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ். அதை தொடர்ந்து ஆடியோ லான்ச்ல தன்னுடைய பேச்சை தொடங்கிய தளபதி விஜய் அவர்கள் பேசும்போது நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு, மனசுல இருந்து பேசியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலங்கைக்கு பிறகு மலேசியா தான் தமிழ் மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி. நான் சினிமாவில் நடிக்க வரும்போது சின்ன மணல் வீடு கட்டணும் அப்படின்னு தான் விரும்பினேன். ஆனா என்னுடைய ரசிகர்கள் மிகப்பெரிய கோட்டையை எனக்காக கட்டி கொடுத்திருக்காங்க. என்னுடைய கரியரின் முதல் நாள்ல இருந்து பல அவமானங்களை நான் சந்திச்சிருக்கேன். என்னுடைய ரசிகர்கள் எனக்காக 33 வருஷமா பலவற்றையும் கொடுத்திருக்காங்க. அடுத்த 33 வருஷத்துக்கு நான் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். எனக்கு ஒண்ணுனா எதை பத்தியுமே யோசிக்காம தியேட்டர் வாசல்ல அவங்க வந்து நின்றுருக்காங்க. நாளைக்கு அவங்களுக்கு ஒண்ணுனா அவங்க ஒவ்வொருத்தர் வீட்லயும் போய் நான் நிப்பேன் அப்படின்னு பேசும்போதே தளபதி விஜய் கொஞ்சம் லைட்டா எமோஷனல் ஆயிட்டாரு. காரணம் என்ன அப்படின்னா, அவர் அடுத்து சொல்ல போற விஷயம் அவருக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே ரொம்ப எமோஷனலான ஒரு விஷயம். தளபதி விஜய் அவருடைய கடைசி திரைப்படம் தான் ஜனநாயகன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாலுமே கூட அதை அவர் எங்கேயுமே முறையா அறிவிக்கல. அரசியல்ல களமிறங்க போறேன் அப்படின்றது சம்பந்தமா வெளியிட்டு இருந்த ஒரு அறிக்கையில கூட என்னுடைய சினிமா பணிகளை முடிச்சுட்டு அரசியல் பணிகளை இறங்க போறேன்னு தான் சொல்லியிருப்பாரே தவிர சினிமாவை விட்டு விலகிறேன் அப்படின்றத அவர் ப்ராப்பரா எங்கேயுமே அனௌன்ஸ் பண்ணல. அதனாலேயே தளபதி ரசிகர்களுக்கு ஒரு சின்ன ஹோப் இருந்துச்சு, அண்ணன் வந்து அப்படிலாம் போயிட மாட்டாரு, கண்டிப்பா திரும்ப வந்து நடிப்பாரு அப்படின்னு சொல்லி. ஆனா அதை இந்த மேடையில் கிளியர் பண்ணியிருக்காரு தளபதி விஜய். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்காக அனைத்தையும் விட்டு கொடுத்த என்னுடைய ரசிகர்களுக்காக நான் சினிமாவை விட்டு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கையை தூக்கி கண்ணை மூடி எமோஷனலா அங்க அந்த விஷயத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்காரு. எஸ், தளபதி விஜய் அவர்களை ஸ்டேஜில் உறுதிப்படுத்திட்டாரு. இதுக்கப்புறம் தளபதி விஜய் சினிமாவில் எந்த திரைப்படங்களையும் நடிக்க போறது இல்ல. அவர் இதுதான் என்னுடைய கடைசி திரைப்படம், ரசிகர்களுக்காக நான் சினிமாவை விட்டு கொடுத்துட்டு வேற ஒரு விஷயத்துல இறங்க போறேன், அதாவது அரசியல் இறங்கி அவங்களுக்காக பணி செய்ய போறேன் அப்படின்றத ஸ்டேஜில் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வெறும் நன்றி மட்டும் அவங்களுக்கு சொல்ல போறது இல்ல, என்னுடைய நன்றி கடனை தீர்த்துட்டு தான் போவேன், அடுத்த 33 வருஷங்களுக்கு நான் அவங்களுக்காக இறங்கி வேலை செய்ய போறேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதை தாண்டி அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மலேசியாவின் தமிழ் சினிமா மார்க்கெட்ல ரொம்ப முக்கியமானது, நம்ம நண்பர் அஜித் நடித்த பில்லா திரைப்படம் இங்க ஷூட் பண்ணதுதான் அப்படின்னு அவர் சொல்லும்போது ரசிகர்கள் பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். சோ நம்ம நண்பர் அஜித் நடிச்ச பில்லா திரைப்படம் இங்க ஷூட் பண்ணதுதான், என்னுடைய காவலன் குருவி படங்களை ஷூட் பண்ணது இங்க தான். நான் அனிருத்துக்கு MDS அப்படின்னு பட்டம் கொடுக்கிறேன் அப்படின்னா மியூசிக்கல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கான பல பாடல்களும் பின்னணி இசையும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னவர். மமிதா பைஜு இளைஞர்கள் கொண்டாடும் டியூட் மட்டும் கிடையாது, இந்த படத்துல இருந்து அவங்க குடும்பங்கள் கொண்டாடும் சிஸ்டராகவும் மாறிடுவாங்க, என்னுடைய நல்ல ஃப்ரெண்ட் அவங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்போதுமே ஹீரோ ஹீரோயினுக்கு இடையில தான் நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கும், ஆனா கில்லி படத்துல இருந்து எனக்கும் பிரகாஷ் ராஜ் சாருக்கும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருந்திருக்கு அப்படின்னு சொன்னாரு. அதை தாண்டி இயக்குனர் வினோத் பத்தி பேசும்போது, என்னுடைய இயக்குனர் வினோத் சமூக பொறுப்புள்ள நல்ல இயக்குனர், கமர்ஷியல் படமா இருந்தாலும் கூட அதுல நல்ல சித்தாந்தத்தை கொண்ட விஷயங்களை பேசணும் அப்படின்னு நினைப்பாரு. முன்னாடியே நாங்க படம் பண்ண வேண்டியதா இருந்தது, அப்போ மிஸ் ஆகி இப்போ நடந்திருக்கு. பாபி தியோல் படங்கள்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் நாங்க பிரியமுடன் அப்படின்ற படத்தை எடுத்தோம். படப்பிடிப்பு தளத்துல அவர்கிட்ட உங்களுக்கே தெரியாம உங்களோட 2 படத்தை சுட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம். அவர் என்ன படம்னு கேட்டாரு. ஐயோ நம்மளே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமே நினைச்சோம் அப்படின்னு ஜாலியா பேசின அவரு மேல பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க உங்க வாழ்க்கையில ஜெயிக்க உங்களுக்கு நண்பர்கள் தேவையில்லை, ஆனா உங்களுக்கு வலுவான ஒரு எதிரி தேவை. சும்மா வர்றவங்க போறவங்க எல்லாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா, வலுவான எதிரி இருந்தா மட்டுமே தான் நீங்க வலிமையானவரா மாற முடியும். சோ யாரை தாண்டி நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுடைய வெற்றியின் அந்த தீவிரமே இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. விஜய் தனியா வருவாரா அணியாக வருவாரா அப்படின்னு சமீபத்தில் ஒரு பேச்சு இருந்துச்சு. நம்ம எப்ப தனியா வந்திருக்கோம், 33 வருஷமா மக்களோட தானே இருக்கேன், அதுவே அணிதானே, இப்போ அணிங்கிறத விளக்கமா சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு தோணும். சஸ்பென்ஸ்னு ஒன்று இருந்தால் தானே கிக் இருக்கும். இதை மக்களுக்காக பேசுறேன், இதை விட முக்கியம் சொல்றதை தான் செய்யணும், நம்மளால எதை செய்ய முடியுதோ அதை மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னவர் 2026 ஹிஸ்டரி ரிப்பீட் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அவர் நேரடியாக அரசியல் பேசுறனாலுமே கூட நாசுக்கா அவர் அங்கே பேசின அந்த அரசியலுக்கு ரசிகர்கள் கண்டிப்பா பயங்கரமா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது நான் சொல்ல வேணாம், உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அண்ட் அவர் பேசினதுல இருக்கக்கூடிய அரசியல் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். இதை தாண்டி இதெல்லாம்
எல்லாம் முடிச்சிட்டு வழக்கம் போல அவருடைய அந்த குட்டி கதை ரசிகர்கள்லாம் பயங்கர எக்ஸைட்டிங்காக காத்துட்டு இருந்தாங்க. அவர் சொன்ன அந்த குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆட்டோக்காரர் ஒரு கர்ப்பிணி பெண்ணை தன்னுடைய ஆட்டோல ஏற்றிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ ரொம்ப பெருசாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த ஆட்டோக்காரர் அவர்கிட்ட இருந்த ஒரு குடையை எடுத்து அந்த கர்ப்பிணி பெண்ணிக்கிட்ட கொடுத்து நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. இதை நான் யார்கிட்ட திருப்பி கொடுக்கறது அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஆட்டோக்காரர் யாராவது தேவைப்படுறவங்களுக்கு அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த கர்ப்பிணி பெண் ஹாஸ்பிட்டல் வாசல்ல மழைக்கு பயந்து நின்றுட்டு இருந்த ஒரு பெரியவருக்கு அந்த கொடையை கொடுத்து எடுத்துட்டு போக சொல்றாங்க. அதுக்கு அந்த பெரியவர், நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, இதை நான் யார்கிட்ட திரும்பி கொடுக்கறது அப்படின்னு கேட்கிறாரு. தேவைப்படுறவங்களுக்கு அதை கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு கர்ப்பிணி பெண் சொல்றாங்க. பெரியவர் அந்த கொடையை எடுத்துட்டு பஸ் ஸ்டாப் பக்கமா போறாரு. அங்க பூ விக்கிற அம்மா கிட்ட அந்த கொடையை அவர் கொடுக்குறாரு. அந்த அம்மா மற்றொரு குழந்தை கிட்ட அந்த கொடையை கொடுத்து மழையில நனையாத கொடையை வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தை குடையோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல அந்த குழந்தையோட அப்பா, ஐயோ குடை இல்லாம குழந்தை மழையில நனைஞ்சிட்டுல வரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த அப்பா வேற யாரும் இல்ல, அவர் தான் ஆட்டோக்காரர். அந்த குடையை அவர் கர்ப்பிணி பெண் கிட்ட கொடுத்தாரு இல்லையா, அதே குடை தான் இப்ப அவர் குழந்தைய மழையில நனையாம பத்திரமா வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் செஞ்சு பாருங்க, லைஃப் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல தன்னுடைய குட்டி கதையை ரொம்ப அழகா சுவாரஸ்யமா சொல்லி முடிச்சிட்ட தளபதி விஜய் அவர்கள் அங்க ஆங்கர்ஸா நின்றுட்டு இருந்த மிர்ச்சி விஜய் மற்றும் ரம்யா அவங்க 2 பேரும் கேட்ட அந்த ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணாரு. என்ன கேட்டாங்க அப்படின்னா, கடவுள் அப்படின்னு அவங்க கேட்ட அந்த ஒற்றை வார்த்தைக்கு ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி அவர் பதில் சொல்லியிருக்காரு. அப்ப அம்மா அப்படின்னு கேட்டதுக்கு கடவுள் அப்படின்னு அவர் பதில் சொல்லியிருக்காரு. துரோகம் அப்படின்னு கேட்டதுக்கு தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆளப்போறான் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதுக்கு பீப்புள் வில் மேக் இட் ஹேப்பன், அதாவது மக்கள் அதை சீக்கிரமாவே சாத்தியப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன் வழியாகவும் அவர் நாசுக்கா அங்க பேசினது அரசியல் தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அடுத்ததாக நீ பற்ற வைத்த நெருப்பு ஒன்று அப்படின்னு மெர்சல் படத்துல வரக்கூடிய ஒரு ஃபேமஸான டயலாக் அவர்கிட்ட சொல்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒளி ஒன்று பிறக்கும் அந்த ஒளி வழி நடத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தோல்வி அப்படின்னு அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தொடர் முயற்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக ஆங்கர் மிர்ச்சி விஜய் நம்மளுடைய தளபதி கிட்ட இன்னொரு கேள்வியும் கேட்டார். என்ன அப்படின்னா, நீங்க இதுக்கு முன்னாடி இவ்வளவு பேச மாட்டீங்களே, நான் ரொம்ப காமன் கம்போஸ்ட் பர்சனா தான் இருந்தீங்க, ஆனா இப்ப ரீசன்ட் டேஸ்ல நீங்க பேசும்போது உங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய அந்த வீரமா இருக்கட்டும் அந்த வேகமா இருக்கட்டும் உண்மையாவே வேற மாதிரி ஆயிட்டீங்களேனா எப்படின்னா அப்படின்னு கேட்டதுக்கு விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வேற என்ன கப்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இதே மாதிரி இன்னொரு ஆடியோ லான்ச்ல மிர்ச்சி விஜய் கேட்ட ஒரு கேள்விக்கு கப்பு முக்கியம் பிகிலே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதில் சொல்லியிருப்பாரு. அதையே திரும்ப இங்க ஸ்டேஜ்ல மென்ஷன் பண்ணி வேற என்ன கப்பு தான், போன ஆடியோ லான்ச்ல நீங்க தானே கேட்டீங்க விஜய் அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி அவர் பக்கமே திருப்பி விட்டுருக்காரு. இப்படி தன்னுடைய ஸ்பீச்சை ரொம்ப அழகாகவும் சுவாரஸ்யமாகவும் வழக்கம் போல செம்ம ஸ்டைலாகவும் முடிச்சிருக்காரு தளபதி விஜய். இதற்கப்புறம் அரசியல் மேடைகள்ல அவர் பேசுறதை நம்ம அடிக்கடி பார்ப்போம் அப்படின்னாலுமே கூட இந்த மாதிரி ஆடியோ லான்ச்ல அவர் பேசுறதை பார்க்கறது இதுதான் கடைசி முறை அப்படின்றதுனால கண்டிப்பா இந்த ஆடியோ லான்ச் எல்லாருக்குமே ஒரு எமோஷனலான ஈவெண்டா தான் இருந்திருக்கும். அது விஜயமே அதை பல இடங்கள்ல பேசும்போது உணர்ந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அந்த விஷுவலா அவர் ஒரு சில இடங்கள்ல கண் கலங்கி அடுகிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்குலாம் போனாரு. முக்கியமா அனிருத் அவர்கள் யார் பெற்ற மகனோ அப்படின்ற அந்த கத்தி படத்தில் வரக்கூடிய எமோஷனலான பாட்டை ரசிகர்களோட சேர்ந்து பாடும்போதெல்லாம் தளபதி விஜய் கிட்டத்தட்ட கண் கலங்கிட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஆனா அழுதுறவே மாட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் வந்திருக்கேன் அப்படின்றது பிடிவாதமா இருந்ததுனால கடைசி வரைக்கும் பெருசா அழுவாம தளபதி விஜய் மேனேஜ் பண்ணிட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஆனா அந்த ஆடியோ லான்ச்ல இருந்த பல ரசிகர்களும் அழுதுகிட்டே தான் வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஏன் இங்க வெளில இருந்து பார்த்தவங்க கூட அழுதுகிட்டு தான் இருந்திருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா. ஜனநாயகன் ஆடியோ லான்ச்ல தளபதி விஜய் அவருடைய பேச்சு, அதாவது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே போய் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் மறக்காம டிங் ஐத்திருங்க.